ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வருஷம் பாரதி விளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை போல எடுத்தது. விளாக் போட்டு சண்டே வந்து விளாக் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து விளாகே கொடுக்க போறேன். திங்கக்கிழமை காலையில வந்து குளிச்சுட்டு கிச்சன்ல வந்து விளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரைபேட்ல வந்து ஃபோன் போட்டேன். ஃபோன் ஸ்டாண்டில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. அதோட ஆஃப் ஆனது தான். ஃபோன் வந்து ஒர்க் ஆகவே இல்லை. சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோலாம் கொஞ்சம் பேசி அப்லோட் பண்ணி வச்சிருந்தேன். அதுதான் வந்து மண்டே வந்து அந்த ஷார்ட்லாம் கொஞ்சம் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை போல தான் ஃபோன் வந்து கைக்கு கிடைச்சிது. எனக்கே வந்து ஒரு 4-5 நாள் வந்து வீடியோ போடாது எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது. இன்னைக்கு வந்து மகளிர் தினம் வேற. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்களா பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறதா, நேரம் வந்து பெண்கள் வந்து இப்ப எல்லா துறையிலுமே வந்து நல்லா முன்னோக்கி போயிட்டே இருக்காங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல ஒரு சிலது வந்து இப்ப சின்ன குழந்தைங்களை கூட சுதந்திரமா வெளியே விட முடியல, அதை நினைச்சு வேதனைப்படுறதான்னு தெரியல. இந்த பாண்டிச்சேரி விஷயத்தான் சொல்றேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி கேவலமான பசங்களை பெற்றவும் ஒரு பெண் தான். அந்த பசங்க வந்து கெட்டு போறதுக்கு பேரண்ட்ஸும் வந்து ஒரு காரணம்னு சொல்லுவேன். வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வளர்க்கறதுல இருந்தே பாத்தீங்கன்னா பசங்க வந்து பெண்களை வந்து மதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க கேட்கறாங்கன்றதுக்காக செல்லம் கொடுத்து அவங்க கேட்கறத உடனே வந்து வாங்கி கொடுத்துரு. நம்ம எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது கடனுடன் வாங்கியாச்சும் அந்த பசங்க வந்து கேட்கறத வாங்கி கொடுத்துருவாங்க. இதுல இருந்தே அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆணவம் வந்து இது பண்ணி இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த பிஞ்சு குழந்தை என்ன தெரியும், அதுக்கு ஒரு 10 வயசு குழந்தை இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்கிற குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்குமே பாத்தீங்கன்னா உயிரை கையில பிடிச்சிட்டு தான் இருக்கணும்னு சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற பசங்களை ஒரு 5 வயசா இருந்தாலும் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து வளர்க்குற மாதிரிதான் இருக்குது. வெளியே விட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இப்ப நம்ம தெரிஞ்சவங்க குழந்தைய விட்டுட்டு போவோம் அப்படின்னு கூட இருக்க முடியாது போல இருக்கு. அந்த மாதிரி காலகட்டமா இருக்குது. இந்த சம்பவம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா எங்க தங்கச்சி வீட்டுக்கிட்ட தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வட மாநிலத்துல நிறைய வந்து நடந்து கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப வந்து நம்ம ஊரே பக்கத்துலயே வந்து நடக்கிறது. ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. சமுதாயம் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. அதனால பெண் பிள்ளைகளை வந்து ஜாக்கிரதையா வந்து பாத்துக்கணும். பசங்களுமே வந்து பெண்களை மதிக்கிற மாதிரி ஒரு சில விஷயத்துல சொல்லி நம்ம வளர்க்குறப்பவே வந்து நல்லா கண்டிச்சு வந்து வளர்க்கணும். அவங்க கேட்கறாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பயன்றது அது செல்லமா வந்து வளர்த்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து நம்மளே வந்து வகுத்து கொடுக்க கூடாது. இப்ப வந்து நம்ம விளாகுள்ள போயிடலாம். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இருந்தா மட்டும் என்ன நம்மளுக்குன்னா வேலை இல்லாமலாம் இருக்க போது. எல்லா வேலையும் இருந்துட்டு தான் இருக்கும் எப்பவும் போல. இன்னைக்கு டிஃபன் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்து எனக்கு வந்து கம்பு புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடணும் போல இருக்கு. அதனால வந்து சரின்னு சொல்லிட்டு ஊற வச்சிருந்தேன். கம்பு புட்டு வந்து செய்யறதுக்கு ரொம்ப வேலைலாம் கிடையாது. கம்பு வந்து கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டிட்டு அந்த தண்ணிலாம் இல்லாதப்ப பாத்தீங்கன்னா மிக்சியில போட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மைய எடுத்து அரைச்சா வந்து புட்டு வந்து ஒரு மாதிரியா இருக்கும். கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும். அப்பதான் அந்த புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புட்டு அவிக்கிறதுல வந்து புட்டு அவிக்க வேண்டியதுதான். அவிச்ச பிறகு அதுக்கப்புறம் தேங்காய் பூ, உப்பு, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இது எல்லாமே சேர்த்துக்கலாம். டக்குன்னு வந்து எனக்கு இது பிடிச்சது. சரி செஞ்சு சாப்பிடணும் போல இருந்தது. சாம்பார் சாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாரமா கேட்டு பாக்குறேன். இவங்களும் சரி எனக்கு ஒண்டிக்கு எங்க நான் செய்யறது, நீங்க வந்து சாப்பிடுறீங்களா, செய்வான்னு கேட்கறேன். இவங்களும் வந்து வேணாம்னு சொல்றாங்க. அதனாலே வந்து நான் செய்யாம இருக்கேன். எனக்கு வந்து சாம்பார் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு சாப்பிட்டா சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு தான் இது வந்து செஞ்சிருந்தேன். செஞ்சு வச்சுட்டு கிச்சன்ல வந்து சட்னிக்கு வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் செஞ்சுட்டு போய் பாக்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா தட்டுல வந்து புட்டே இல்லை. அதுக்கப்புறம் வந்து வேணுமாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் கேக்குறாங்க. அவருமே வந்து சாப்பிட்டுட்டு கடைக்கு வந்து போயிட்டாரு. இந்த மாதிரிதான் இருந்தது. சரி கொஞ்சமா தட்டுல இருந்தது, சரி வாயில போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சரி இன்னொரு நாள் வந்து நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பசங்க வந்து புட்டுலாம் செஞ்சு சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த குக்கர்ல எதுக்கு வேற பாத்திரம் வைப்பேன்னு சொல்லிட்டு மினி இட்லி செய்யலான்னு சொல்லிட்டு அதான் வந்து செஞ்சுட்டேன். அதுக்கு வந்து சும்மா வெங்காயம் தக்காளி பச்சையா அரைச்சி சட்னி வந்து செஞ்சுட்டேன். சிம்பிளா வந்து டக்குன்னு முடிஞ்சிருன்ட்டு. ஒரு சிலர் அக்கா நீங்க எப்படிக்கா சுறுசுறுப்பா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. கேமராக்கு முன்னாடி தான் நான் வந்து சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி தெரியும். மத்தபடி பாத்தீங்கன்னா நான் வந்து பீஸ் போன பல்பு மாதிரிதான் உட்காந்துருப்பேன். எனக்கே வந்து நம்ம வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறோமோ அப்படின்னு மாதிரி தான் தோணும். ஒரு சில டைம்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து செய்வேன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுல இருக்கோம், இந்த வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நம்மளுக்கு வந்து கஷ்டமா தெரியுது. இன்னும் வந்து ஒரு சிலர் வந்து இந்த வேலையில நம்ம வீட்டுல செய்யற வேலைகள்லாம் எல்லாமே அவங்க வீட்லயே இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வேலைக்குமே போவாங்க. அதெல்லாம் எப்படின்னு தெரியல. உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி வந்து வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கு போறவங்கள உண்மையிலேயே ரொம்ப பாராட்டணும். நம்ம வீட்லயே இருப்போம், அந்த வேலைலாம் வந்து செஞ்சு வச்சுட்டு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ அதுவே நம்மளுக்கு வந்து ஏதோ மலைப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எனி டைம் வேலை செஞ்சுட்டே இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணும். உண்மையிலேயே அந்த விஷயத்துல வந்து வேலைக்கு போறவங்களும் வீட்டு வேலை செஞ்சுட்டு வேலைக்கு போறவங்களும் உண்மையிலேயே வந்து பாராட்டணும். நானும் அந்த வீட்டு வேலை செய்யறது பெரிய விஷயமா நினைக்கிறேன். இன்னும் வந்து வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கு போறவங்க வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா கிரேட் தான் சொல்லுவேன். இட்லி வந்து வேகுது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வாழைப்பூ வந்து வாங்கி வச்சிருந்தேன். வாழைப்பூ வந்து பொரியல் செய்யறதை விட இந்த பூ வந்து கிளீன் பண்றதா பெரிய வேலையா இருக்குல்ல. எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா தான் அந்த டக்குன்னு கிளீன் பண்றேன். இட்லி வேகிற கேப்ல வந்து ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் வந்து பூ வந்து உரிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உட்காந்து வந்து கிளீன் பண்ணிடுவேன். அதனால வந்து அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இட்லி வந்து வெந்துட்டே இருக்கு. சட்னியுமே வந்து சிம்பிளா வந்து பச்சை வெங்காயம், தக்காளி, கொஞ்சமா காரத்தூள், உப்பு போட்டு அப்படியே கொதிக்க வச்சுட்டேன். இந்த சட்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அதுவே வச்சுட்டேன். இந்த மினி இட்லி பிளேட் வந்து வாங்கினாலும் வாங்கினேன். அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த பெரிய இட்லி வேணாமா, சின்ன இட்லி வந்து செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு பசங்க வந்து கேக்குறாங்க. மினி இட்லி, பொடி இட்லி இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்க சொல்றாங்க. எனக்குமே வந்து பெரிய இட்லியா சாப்பிட்றமே, மினி இட்லி சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து குழந்தை புள்ள மாதிரி எனக்குமே வந்து ஆசையா இருக்கு. அதனால வந்து அடிக்கடி வந்து மினி இட்லி வந்து செஞ்சிருவேன். நம்மளுமே வந்து வீட்டுல வந்து இருக்கோம், அதனால எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நம்மளுமே வந்து ரொம்ப கம்மியா வேலை செய்யறேன்னு நான் சொல்லல. நம்மளுமே வந்து வீட்டுல இருந்து வேலை செஞ்சு பார்த்தாதான் தெரியும் அந்த அளவுக்கு வேலை இருந்துட்டே தான் இருக்கும். உண்மையிலேயே வந்து வீட்டுல இருக்காங்க, பெண்கள் வந்து வீட்டுல இருக்காங்கன்னா அவங்க வந்து சும்மா வீட்டுல தூங்கின்னு இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து டைம் வந்து கொஞ்ச நேரம் கூட வந்து ரெஸ்டே கிடைக்காது. அந்த மாதிரி வேலை இருந்துட்டே தான் இருக்கும் எனக்கு. இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு உங்க வீட்டுல வந்து யாரெல்லாம் விஷ் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் ஆனா விஷ் பண்ணாங்களான்னு சொல்லுங்க. நம்மளுக்கு வந்து யாருமே வந்து விஷ் பண்ண மாட்டாங்க. நம்மளே வந்து ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி வந்து விஷ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் மகளிர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து போட்டுக்க வேண்டியதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்சது வந்து நம்ம செய்யணும். என்னதான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அது குத்தம் சொல்றதுக்குனே நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து கண்டுக்கவே கூடாது, திரும்பியும் பார்க்க கூடாது. அந்த மாதிரி திரும்பி பார்க்காம போயிட்டே இருந்தாதான் நம்ம வந்து முன்ன நோக்கி போகலாம். அந்த மாதிரிதான் எனக்குமே வந்து இந்த ஜோதிகா படம் வந்து பாத்திருப்பீங்களா தெரியல, காற்றின் மொழின்னு வந்து சொல்லிட்டு அந்த எஃப்எம்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க பாத்தியா, அந்த மூவி வந்து பாப்பேன். எனக்கு அந்த மூவி பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலா வந்து எனக்கு ஜோதிகாவுமே சூர்யாவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் தடுத்தாலும் அவங்களுக்கு பிடிச்சது வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அந்த படத்துல வந்து செய்வாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் பாத்தீங்கன்னா ஜாலியா இருப்பாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே போற மாதிரி அந்த கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி கஷ்டங்கிறது நம்ம லைஃப்ல வந்து கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து தோண்டு போய் உட்காரக்கூடாது. எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரிதான் இருக்கணும், அந்த கேரக்டர் மாதிரிதான் இருக்கணும் நானும் நினைப்பேன். ஜாலியா வந்து எது மட்டும் அது மட்டும் கஷ்டம் இருந்தா இருக்கட்டும், நான் பாட்டு நம்ம ஜாலியா இருக்கணும், அந்த மாதிரி வந்து நினைப்பேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பேக்ல அந்த சனிக்கிழமை இல்லையா துவச்சு போட்டுலான்றதாக பேக்ல ஊற வச்சிருந்தேன். இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் தான் என்னோட பசங்க வந்து படிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஷார்ட் வீடியோல இவ்வளவு சீக்கிரமா வந்து சாப்பாடுலாம் செஞ்சிருங்களே, எந்த ஸ்கூல் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டது. என்னோட பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான். கரெக்டா 9 மணிக்கு போவாங்க இங்க இருந்து. அதனாலதான் வந்து என்ன எல்லாமே வந்து செய்ய முடியுது. அதனால இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா வாரம் வாரம் துவைச்சு கொடுப்பேன். இருந்தாலுமே வந்து அந்த பேக் பாக்குறதுக்கே அவ்வளவு இது மோசமா இருக்கும். அந்த மாதிரிதான் எடுத்துட்டு வருவாங்க. அதனால 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் வாரம் வந்து பேக் வந்து துவைச்சு போட்டுருவேன். இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, துணி துவைக்கிற வேலை இன்னைக்கே முடிச்சுட்டா சண்டே வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா இருக்க மாட்டோம். இருந்தாலும் வந்து வேலை கொஞ்சம் கம்மி பண்ணலான்றதுக்காக துணி எல்லாமே மிஷின்ல வந்து போட்டிருந்தேன். இன்னைக்கு சனிக்கிழமை வேற பசங்க வந்து காய வைக்கிறது, எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதால துவைச்சிட்டேன். மெத்த வீடு வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கட்டணும். அதுக்கப்புறம் அந்த மெத்தைக்கு போறதே பாத்தீங்கன்னா மேல ஏறி போறதுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஏறதே வந்து கம்மியாயிடுச்சு. எனக்குமே அந்த மாதிரிதான். இவருமே வந்து மெத்த வந்து வேணும், நம்ம வீடு வந்து சின்ன வயசுல இருந்து மெத்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டினாரு. ஆனா மெத்தையில போய் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மெத்தைக்கே போனது கிடையாது. ரொம்ப வந்து போகவே மாட்டாரு. என்னைக்காச்சும் ஒரு வாட்டி நானா வந்து மெத்தைக்கு வா ஈவினிங் டைம்ல கூப்பிட்டா மட்டும்தான் வருவாரு. மத்தபடி இவருமே வந்து மெத்தைக்கு வர மாட்டாரு. நாமே வந்து இந்த துணி துவைக்க காய போடுறது, செடிக்கு வந்து தண்ணி ஊத்துறதுக்கு மட்டும்தான் வரும். இப்ப வந்து அடிக்கடி வர்றதுன்னா அந்த செடி வந்து மேல வச்சிருக்கேன். அங்க வந்து கீழே செம்பருத்தி செடி வந்து வெயில் வந்து படமாட்டேங்குது, நிழல் வந்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு ரோஸ் எல்லாம் வந்து மேல எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன். அதனால இப்ப மேல அடிக்கடி வரேன். இந்த சைடு வந்து இங்க எங்க ஓரத்தி எந்தாண்டா சைடு வந்து எங்க ஓரத்தி வீடு இருக்கு இல்லையா, அங்க வந்து உலாந்த மல்லி அதுமே வந்து அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருக்கு. அந்த வீடியோ வந்து ஃபுல்லா அந்த சைடு வந்து காமிக்கணும்னு நினைச்சிருந்தேன். அதுக்கு டைமே வந்து கிடைக்கல. ஒரே வீடு தான், 2 பக்கம் தெரியுன்றதால அந்த பக்கம் ஒரு வாசப்படி வச்சுட்டோம், அந்த பக்கம் ஒரு வாசப்படி வச்சுட்டோம். மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரே வீடு மாதிரிதான் இருக்கும். கற்பக சிஸ்டர் வேற கேட்டிருந்தாங்க, உங்க ஓரவத்தி யார் தான் எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஓரவத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கிற வீடியோ எல்லாம் வந்து குடும்பத்தோட போற வீடியோ எல்லாம் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. குண்டா இருப்பாங்க இல்லையா, அவங்கதான் என்னோட ஓரவத்தி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து மேலதான் வந்து விளையாடுவாங்க. அசு வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பர் சிலை வந்து எப்படி செஞ்சு வச்சிருக்கான் பாருங்க, ரொம்ப அழகா வந்து செஞ்சாங்க. இதை விட ரொம்ப அழகாலாம் செஞ்சிருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. இப்ப வந்து இது வந்து செஞ்சு வச்சிருக்கா. மேல வந்து இந்த மாதிரி பொம்மை வச்சுன்னு விளையாடுறதுக்குலாம் இங்க வந்து விளையாடுறதுக்காக வச்சிருக்காங்க. துணியெல்லாம் காய போட்டு அடுத்ததா வந்து ஜாமான் பாருங்க, இவ்வளவு ஜாமான் இருக்கு. காலையில வந்து கால ஜாமானே வந்து நான் இங்கதான் கீழே தான் எடுத்துட்டு வந்து போட்டு விளக்குவேன். அங்க வந்து சிங்க்ல வந்து நின்று கழுவ மாட்டேன். நிறைய ஜாமான் இருக்குன்றதால காலையில டிஃபன் செய்யறது, மதியம் லஞ்சு செய்யறது ரெண்டுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வாஷிங் மிஷின் வைக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஜாமான் பெரிய ஜாமான் போட்டு கழுவுறதுன்னு கொஞ்சம் வந்து இடம் வந்து போட்டிருக்கோம். அங்கதான் வந்து எடுத்துட்டு வந்து உட்காந்து கழுவேன். எனக்கு ரொம்ப நின்றுட்டு அங்க இருக்கிறப்ப சிங்க்ல கழுவுனா டக்குன்னு கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இப்ப சிங்க் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா உட்காந்து கழுவுறதா எனக்கு இன்னும் வந்து கால் வலிலாம் கொஞ்சம் வலிக்காத மாதிரி நல்லா இருக்கிறவா தெரியுதுன்றதால ஜாமான் நிறைய இருந்தாலே இந்த மாதிரி வந்து உட்காந்துதான் கழுவேன். நிறைய பேர் ஹோம் டூர்ல வந்து எப்படி நாங்க வீடு வந்து கட்டிட்டு இருக்கோங்க, ஹோம் டூர் வந்து போடுங்க
கொடுங்கக்கா, நான் எங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப பெருசாலாம் இருக்கு எங்க ஹோம் டூர். கண்டிப்பா வந்து சீக்கிரமா கொடுக்குறேன். ஏன்னே தெரியல, இந்த ஹோம் டூர் வீடியோ வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. சீக்கிரமா வந்து கொடுக்குறேன். அடுத்ததா வந்து ஜாமெல்லாம் கழுவி வச்சுட்டு அடுத்ததா வந்து நம்மளுக்கு வந்து இந்த வாழைப்பூ கிளீன் பண்றதுக்காக உட்காந்துட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூ வந்து டக்குன்னு கிளீன் பண்றேன். எனக்கு ரொம்ப டைம் ஆகாது. வாழைப்பூ கிளீன் பண்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கும். அது வந்து எவ்வளவு பூ இருந்தாலும் வந்து கிளீன் பண்ணுவேன். கிளீன் பண்ணிட்டு கையோடு வந்து ஒரு டப்பால போட்டு வச்சுட்டேன். நாளைக்கு வந்து சண்டே இப்படி வந்து செய்ய மாட்டேன். திங்கக்கிழமை தான் செஞ்சா கடையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செய்யறது கரெக்டா இருக்கு சொல்லி டப்பால வந்து போட்டு வச்சுட்டேன். எங்க வீட்டுல வந்து பொரியல் செஞ்சா வந்து அதிகமா யாரும் சாப்பிட மாட்டாங்க. வாழைப்பூ வடை தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் இந்த வாட்டி வந்து பொரியல் தான் செய்ய போறோம். அதுக்கு தான் வந்து டப்பால போட்டு அழகா வச்சுட்டேன். இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். 2-3 நாளா வந்து வீடியோ போடலையா, அதனால பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யாருமே சொல்லவே இல்லை. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.